गुरु समारंभां यतिशेखर मध्यमां लक्ष्मी वल्लभ पर्यन्तां वन्दे गुरु परंपरां ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரானை அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் கண்ணபிரானுடைய ஒவ்வொரு திருவிளையாடல்களையும் ஒவ்வொன்றாக ஒரு திருமொழியிலே அனுபவித்துக் கொண்டே வந்தவர். இப்பொழுது பெரியாழ்வார் திருமொழியினுடைய இரண்டாம் பத்தினுடைய இரண்டாம் திருமொழி. இதில் என்ன அனுபவிக்கிறார் என்றால், கண்ணபிரானை முளைப்பால் உள்ளவனும் என்று யசோதை அழைத்து சொன்ன வார்த்தைகள், அதை சொல்லி அழைக்கிறார். அதாவது தம்மை யசோதையாகவே பாவித்துக் கொண்டு கண்ணபிரானை, அப்பா நீ முளைப்பால் உண்ண வருவாயாக என்று அந்த பால் உண்ணுவதற்கு குழந்தையை அழைப்பது என்பது, இதெல்லாம் பிள்ளைத்தமிழ் இலக்கியங்களிலே நாம் எடுத்து பார்ப்போமானால் அது ஓரொரு பருவமாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே இது பால் பருகும் பருவம் என்ற அந்த ஒரு துறையை சார்ந்ததாக இந்த திருமொழி அமைந்திருக்கிறது. 10 பாசுரங்கள், அழகான பாசுரங்கள். இதில் கண்ணனை அழைக்கின்ற பொழுது அந்த கண்ணபிரானுடைய சரித்திரங்கள், அவனுடைய பிற்காலத்தில் நடந்த சரித்திரங்களையும் சொல்லுவார், இதற்கு முன்னாலே நடந்த அவதாரங்களில் இருக்கிற சரித்திரத்தையும் சொல்லுவார். இதெல்லாம் பெரியாழ்வாருக்கு தாமான தன்மையும் சேர்ந்திருக்கிறபடியினாலே அந்த விஷயங்களும் சேர்ந்து இதிலே வரும். ஆனால் சிறு குழந்தையா இருக்கிற பொழுதே கண்ணபிரான் இதையெல்லாம் செய்தானா என்று நாம் கேட்கவில்லை, கேட்கவும் கூடாது. கண்ணபிரான் சிறுபிராயத்திலே இருக்கிற பொழுது அவனை அழைக்கிறதா இருந்தாலும் இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் இலக்கணத்திலேயே கூட இது இப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பொழுது கண்ணபிரானை முறைப்பால் உண்ண வேணும் என்று யசோதை அழைத்த வார்த்தைகள், அவர்களை உட்கொண்டு பெரியாழ்வார் தம்முடைய வார்த்தைகளையும் சேர்த்து அப்படியே பாசுரம் பாடுகிறார். இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய இரண்டாம் பத்தினுடைய இரண்டாம் திருமொழியிலே அதிலே முதல் பாசுரம், இரவு முன்னாதுரங்கினி போய் என்ன முத்தி கொண்டனாரோ கண்ணனை பால் பருக வேண்டும் என்று அழைக்கின்ற பொழுது எப்படி அழைக்கிறார்? முதல்ல அரவணையாய் ஆயரேரே. அரவணை என்னால் திருப்பார்கடலிலே திரு அனந்தாழ்வான் ஆதிசேஷனாகிற அணை அதிலே என்றோ படுத்துக் கொண்டிருக்கிறான். அங்கிருந்துதான் இப்பொழுது திருவாய்ப்பாடிக்கு வந்திருக்கிறார். புராணங்கள் கூட என்ன தெரிவிக்கிறது? ஏஷ நாராயணா ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபர்யங்கம் உத்ஸ்ருஜ்யஹி ஆகதோ மதுராம் புரியும் என்று அந்த நாகபர்யங்கம் பாம்பு படுக்கை அதை விட்டுவிட்டென்றோ மதுரா நகரத்திற்கு வந்தான் என்று புராணம் தெரிவிக்கிறது. அந்த மதுரா நகரத்தையும் விட்டுவிட்டென்றோ இப்பொழுது ஆய்ப்பாடிக்கு வந்திருக்கிறான். ஆகையினாலே அவனை என்ன தெரிவிக்கிறார்? அரவணையாய் ஆயரேரே என்று அரவணையிலே படுத்திருப்பவன் அதை உதறி தள்ளிவிட்டு இந்த ஆய்ப்பாடிக்கு வந்தான் என்பதை மிக அழகாக அப்படி புராணங்களை அனுசரித்து பெரியாழ்வார் காட்டுகின்றார். அது எதற்காக எழுந்திருக்க வேண்டும் என்றால், அம்மம் உண்ண துயிரழாயே, துயிரழ வேண்டும் நீ. எதற்காக என்றால் அம்மம் உண்ண என்கிறார். இது ரொம்ப அருமையான சொற்பிரயோகம், எல்லாரும் கவனித்து கேட்க வேண்டும். எதனாலனா, குழந்தைகளுக்கெல்லாம் நாம் உணவு ஊட்டுகின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஊட்டுகின்ற அந்த உணவை நாம் என்ன சொல்லுகிறோம் என்னால், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்ற வழக்கம், மம்மம் என்று சொல்லுவார்கள் குழந்தைகளுக்கு இடுகின்ற உணவை. ஆனால் பெரியாழ்வார் அதை அம்மம் என்கிற சொல்லாலே சொல்லுகிறார். ஏன்னா குழந்தைகளுக்கு என்று தனியாக சில சொற்கள் உண்டல்லவா, அந்த சொற்களாலே தானே அதுகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஆயினாலே இங்க பெரியாழ்வார் நீ பாலுண்ண வாராய் என்றோ, உன்னுடைய உணவை நீ உண்பதற்கு வாராய் என்றோ சொல்லாமல் அம்மம் உண்ண துயிலழாய், அம்மம் என்கிற சொல்லையே சொல்லுகிறார். அதாவது அமுதம் என்கிற சொல் அது குழந்தைகள் வாயிலே அப்படி மழலையிலே வருகிற பொழுது அது அம்மம் என்று ஆகிவிடுகிறதாம், அந்த அமிர்தமும் கூட. ஆயினாலே அம்மம் உண்ண துயிலழாயே என்று அழைக்கிறார். உடனே கண்ணன் உடனே எழுந்திருக்கவில்லை. உடனே சொல்லுகிறார், இரவு முன்னாதுரங்கி, அப்பா நீ இன்றைக்கு உண்ணவில்லை என்றால் பரவாயில்லை, நேற்று இரவும் நீ உண்ணாமலே தூங்கி விட்டாயே, உண்ணாது உறங்கி முதல் நாள் இரவும் கூட
பால் உண்ணுவதற்கு முன்னாலேயே குழந்தை தூங்கி விட்டதானால் அதுக்கு காலை எழுந்திருக்கிற பொழுது பசி எடுக்குமே. ஒரு தாயார் குழந்தை எப்படியெல்லாம் சொல்லுவாளோ அதே மாதிரியான பாசுரம். இரவு முன்னாதுறங்கி நீ போய் இன்று உச்சி கொண்டதால், இன்று உச்சி கொண்டதால் ஒன்று, இன்றைக்கு உச்சி பொழுதே வந்து விட்டது, இன்னும் நீ எழுந்திருக்கவில்லையே, நடுப்பகல் ஆகிவிட்டது, இன்னும் உச்சி கொண்டதாலோ, ராத்திரி நீ பாலை குடிக்காமல் படுத்துக் கொண்டு விட்டாய், இப்பொழுது உச்சி போது வந்து விட்டது, வரவும் காணேன், நீயாக எழுந்து வருவாய் என்று நான் நினைத்தேன், ஆனால் வரவும் காணேன். பார்த்தால் எப்படி இருக்கிறது? குழந்தையுடைய வயிற்றை தொட்டு பார்க்கிறாளாம் யசோதை. தொட்டு பார்த்தால் என்ன தெரிகிறதுனா, வயிறு அசைந்தாய், வயிறு அப்படியே வாடி கிடக்கிறது. ஒன்றுமே சாப்பிடாத குழந்தை, அதனுடைய வயிறு எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ள அமுங்கி கிடக்கும் அல்லவா? அதையும் கூட தடவி பார்க்கிறாள் யசோதை. உடனே சொல்லுகிறாள், நேற்று இரவும் உண்ணவில்லை, நீயாக எழுந்து வருவாய் என்று நினைத்தேன், நீயும் எழுந்திருக்கவில்லை, உச்சி போதும் ஆகிவிட்டது, இப்பொழுதும் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி? அதனால நீ என்ன பண்ண வேண்டும்? உன்னுடைய வயிறு வாடி கிடக்கிறது பார் என்றெல்லாம் கண்ணனுக்கு சொல்லி, திருவுடையவாய் மடுத்து திளைத்து உதைத்து பருகிடாய, உன்னுடைய திருவுடைய வாய் என்னால் மிகவும் அழகான வாய் என்ற அர்த்தம். திரு என்கிறது இந்த இடத்திலே அழகை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உன்னுடைய அழகான வாயை கொண்டு நீ என்ன பண்ண வேண்டும்? நன்றாக திளைத்து உதைத்து, இந்த குழந்தைகள் எல்லாம் ஆனந்தமாக பாலை பருகுகின்ற பொழுது அது எப்படி காலை உதைத்து கொண்டு உண்ணுமோ அதையும் தெரிவிக்கிறார் இந்த இடத்திலே. திளைத்து உதைத்து நீ பாலை பருக வேண்டும் என்று இந்த முதல் பாசுரத்திலே கண்ணபிரானை அழைத்தாள் யசோதை. யசோதா பாவனையிலே பெரியாழ்வார் என்று இப்படி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இதிலே இரண்டாவது பாசுரம். இரண்டாவது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், பிற்காலத்திலே நடந்த சரித்திரம் அதையும் சேர்த்துத்தான் அனுபவிக்கிறார். கண்ணபிரான் அவனுக்கு அந்த பசுவினுடைய திரவியங்களான பால், தயிர், நெய், வெண்ணெய் இவற்றெல்லாம் மிகுந்த ஆசை அல்லவா? அவ எல்லாவற்றையும் அவன் உண்டு விடுகிறானா. அதனால அதை பற்றி தெரிவிக்கிறாள் இரண்டாவது பாசுரத்தில். நீ என்ன செய்தாலும் நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ பால் சாப்பிடுவா என்று அவனை அழைக்கிறாளாம் யசோதை. என்ன சொல்லுகிறாள் யசோதை கண்ணனை பார்த்து, வா, நீ எவ்வளவு தீம்புகள் செய்கிறாய், எவ்வளவு குறும்புகள் செய்கிறாய். வைத்தனையும் காய்ந்த பாலும், உரிகளிலே சேமித்து வைத்த நெய், நெய் என்னன்னு சொல்லலாம், வெண்ணெய் என்னன்னு சொல்லலாம். நெய்யும் காய்ந்த பால் என்னால் நன்றாக காய்ச்சி தோய்ப்பதற்காக வைத்திருந்த பால், அதற்கு மேலே வடி தயிர், அதாவது வடி தயிர் என்னால் நன்றாக வடித்து நீரெல்லாம் வடித்து எடுக்கப்பட்ட தயிராமது. ஆக வடி தயிரும் நறுவெண்ணையும், ஆக வெண்ணெய் தனியாக சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே வைத்த நெய் என்று சொன்னது நெய் என்றே கொள்ள வேண்டும். ஆக நெய், பால், தயிர், வெண்ணெய் என்று 4 பொருளையும் சொல்லிவிட்டாள் இந்த பாசுரத்திலே. இவையெல்லாம் எம்பெருமானே இத்தனையும் பெத்தறியேன், எம்பிரான் நீ பிறந்த பின்னை, எம்பிரானே நீ பிறந்த பிற்பாடு இது ஒன்றுமே நான் பெற்றறியேன்னு சொல்லிவிட்டான். இத்தனையும் என்னால் கீழே சொன்ன நெய், பால், தயிர் முதலானதெல்லாம் நான் ஒன்றுமே பெற்றறியேன்னா, கண்ணன் எல்லாவற்றையும் வாரி விழுங்குகிறபடினாலே இவளுக்கு ஒன்றுமே கிடைப்பதில்லையாம். அதனால இத்தனையும் பெற்றறியேன். மணவாள மாமனிகள் வியாக்கியானத்துல இன்னும் ரசமாக காட்டுகிறார். இத்தனையும் என்றால் இப்படி கையை வைத்துக் கொண்டு சிறிது கூட கிடைக்கவில்லை என்று யசோதை சொல்லுகிறாள் என்று கூட சொல்லலாம். இந்த நெய், பால், தயிர்ல இத்தனையும் பெற்றறியேன், இவ்வளவு கூட எனக்கு கிடைப்பதில்லையே, எல்லாவற்றையும் நீயே உண்டு விடுகிறாயே என்று சொன்னாலாம். உடனே இப்படியெல்லாம் நீ என்னை வைவதானால், திட்டுவதானால் நான் பால் சாப்பிட வரமாட்டேன் என்று கண்ணன் சொல்லுவான் போல இருக்கிறது. உடனே சொல்லுகிறாள், எத்தனையும் செய்ய பெத்தாய், அப்பா நீ என்ன வேணாலும் செய்யலாம், உன்னை யார் கண்டிப்பது, உன்னை நான் கண்டிக்கவே மாட்டேன், நீ எத்தனையும் செய்ய பெத்தாய், என்ன வேண்டுமானாலும் நீ செய்வதற்கு தகுதி உடையவன் தானே, நான் ஏதும் சொல்லேன் கதம் படாதே. கதம் என்னால் கோபம். ஆக எத்தனையும் செய்ய பெத்தாய், நான் என்ன பண்ண போகிறேன் என்னால், எம்பிரான் ஏதும் செய்யேன், உன்னை நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நீ கதம்படாதே, கோபித்துக் கொள்ளாதே, உன்னை நான் ஒன்றும் கோபித்துக் கொள்ளவும் நான் மாட்டேன் என்று யசோதை சொன்னாளாம். சரி, இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணன் கேட்கிறான். உடனே சொல்லுகிறாள், இந்த கோபித்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்ன உடனே கண்ணனுடைய திருப்பவளத்திலே அழகான ஒரு புன்முறுவல் ஏற்படுகிறது.
அதைத்தான் சொல்கிறார். முத்தனைய முறுவல் செய்து, முத்து போலே அழகான உன் புன்முறுவல் அதை செய்து மூக்குறிஞ்சி முளையுணாயே என்று அப்படி நன்றாக மூக்கை உறிஞ்சு கொண்டு இந்த குழந்தைகள் இயற்கையாகவே அந்த அதாவது முளைப்பால் பருகுகிற காலத்திலே என்ன காரியங்களை செய்யுமோ அதையெல்லாம் சேர்த்து சேர்த்து இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். ஆக அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரம். இந்த மூன்றாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், ஊரிலே இருப்பவர்கள் எல்லாம் வந்து உன்னை பற்றி புகார் சொல்லுகிறார்கள், ஆனால் நான் என்ன செய்வது என்று இப்படி சொல்லுகிறாளாம். அத்தையும் அனுபவிப்போம். தாய்மாராவார் கரிக்ககில்லார் வங்கலின் மேல் பூசல் செய்யா வாழவல்ல வாசுதேவா யாரும் திறத்தரல்ல உன்னநாடன் உறக்கமாட்டேன் நந்தகோபன நிகழ்வா நான் சுரந்த முறையுனாயே. உலகத்தினுடைய இயற்கையை சொல்லுகிறார். உலகத்தினுடைய இயற்கை என்ன? அதாவது தந்தம் மக்கள் அழுது சென்றால் அவரவர்களுடைய குழந்தைகள் அழுது கொண்டே சென்றால் அதை காண்பதற்கு தாய்மாராவார் தரிக்ககில்லார், தரித்து நிற்க மாட்டார்களா? தாய்மாருக்கு அத்தால தரிச்சிருக்க முடியாது. ஐயோ நம்ம குழந்தை அழறதே என்று இவர்களுக்கு தோன்றி விடுமா? அதுபோல கண்ணா நீ அழுதால் நானும் தாங்க மாட்டேன். ஆனால் ஆனால் ஊரில் இருப்பவர்கள் வெறுமனே இருக்கிறார்களோ? அவர்கள் அத்தனை பேரும் வந்து என்ன செய்கிறார்கள் என்றால், அங்க வந்து நின்மேல் பூசல் செய்யா, எல்லாரும் ஊரிலே இருப்பவர்கள் அத்தனை பேரும் வந்து உன்னை பற்றி புகார் சொல்லுகிறார்கள். வந்து பூசல் செய்யா வாழவல்ல வாசுதேவா, அத்தனை பேர் புகார் சொன்னாலும் அதையெல்லாம் துளியும் சிறிதும் லட்சியம் செய்யாமல் வாழ்கிறவன் நீதான் என்றார். யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டுமே என்று ஒன்றையும் பொருட்படுத்தாமல் இருக்கிறாய் நீ அப்படின்னு சொன்னாலாம். வாழவல்ல வாசுதேவா. ஆனால் உன்னுடைய தகப்பனார் இருக்கிறார் உந்தையார் உன் திறத்தரல்லர், அவரோ உன்னை பற்றி ஒன்றும் கவலைப்படவே மாட்டேன் என்கிறார், உன்னை கவனிக்கவே மாட்டேன் என்கிறார். நீ இப்படிப்பட்ட தீமைகள் செய்கிறாய் என்பதையெல்லாம் அவர் பார்க்க வேண்டுமே, ஆனால் அவர் பார்க்க மாட்டேன் என்கிறார். நந்தகோபன் அணிசில்வா, ஆனால் நந்தகோபர் ஏன் பார்க்க மாட்டேன்? அவருக்கும் மிக சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய பிள்ளை அல்லவா நீ என்ன செய்ய வேண்டும்? நான் சுரந்த முளையுணாயே, இப்படி என்னுடைய முளைப்பாலை வந்து நீ பருக வேண்டும் என்று இந்த மூன்றாம் பாசுரத்திலே யசோதை அழைத்தாள். இன்னும் அவளுடைய அழைப்பு தொடர்கிறது. அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.